என்ன இருந்தாலும் சீமான் அண்ணன் வந்து இந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுப்பா. என்னதான் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரியில தமிழ் திரையுலகத்தில வந்து ஒரு முன்னணி நடிகர். அ அதாவது பிஹைண்ட் வுட் சார்புல முத்துக்குமார் அவர்களுக்கு ஆனந்த யாழை என்று 50வது பிறந்த நாள் விழா வந்து எடுக்கப்படுகிறது. அதற்கு வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள், அதுக்கப்புறம் திரைத்துறையை சார்ந்த நபர்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. அதுல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொள்றாரு. கூடவே வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் அழைப்பு வந்து விடுக்கப்படுது. சிவகார்த்திகேயன வந்து முன்னணி வரிசையில வந்து உட்கார்ந்திருக்கிறாரு. அப்ப வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நடந்து வராரு. நடந்து வர்றப்போ, அ அண்ணன் நடந்து வராரு, சீமான் அவர்கள் வராரு என்று சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து மரியாதை நிமித்தமாக எந்திரிக்கிறாரு. எந்திரிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அண்ணன் வந்து கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம, முகத்த கூட திரும்பி பார்க்காம அப்படியே கடந்து போயி சிவகார்த்திகேயனுக்கு பக்கத்துல இருக்க இன்னொருத்தர வந்து பார்த்து கை குடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்து சிவகார்த்திகேயன கண்டுக்காம போயிட்டாரு. அப்படின்னு வந்து சமூக ஊடகங்கள்ல ஒரு காணொளி வந்து ரொம்ப தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. சரி. உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்கள கண்டுகொள்ளாமல் சென்றாரா? பார்த்தும் பார்க்காதபடி சென்றாரா? உண்மையிலேயே உதாசீனப்படுத்தினாரா? கேவலப்படுத்தினாரா? அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தான், நம்மளுடைய கண்களுக்கு இன்னொரு காணொளி படுது. அந்த காணொளிய பார்க்கும்போது, அண்ணன் சீமான் அவர்களும், சிவகார்த்திகேயன் அவர்களும் ரொம்ப அந்யோன்யமாக ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி, பேசிக்கொண்டு, சிரித்துக்கொண்டு இருவருக்கும் நடுவுல ஒரு அண்ணன் தம்பி பாசம், ஒரு பிணைப்புன்றது அப்பட்டமா வெளிப்பட்டுச்சு. அட பாவிங்களா! இப்படி ஒரு காணொளி இருக்கே! இந்த மாரி சிவகார்த்திகேயன் அவர்களும், அண்ணன் சீமான் அவர்களும் வந்து இவ்வளோ தூரம் நெருக்கமாக பேசிக்கொண்டு, பழகிக் கொண்டு இருந்திருக்கிறாங்க. என்னடா இவனுங்க என்னடா சம்மந்தமே இல்லாம அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஏதோ சிவகார்த்திகேயன கண்டுகொள்ளாத மாதிரியும், "இவன்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு. இவன்லாம் ஒரு ஆளா?" அப்படின்ற மாதிரி வந்து மரியாதை குடுக்காம கடந்து சென்றதாகவும், அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இவனுங்க வந்து காணொளிகள பரப்பி வர்றாங்களே! இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தான், இந்த உடன்பிறப்புகள் வந்து ரொம்ப எரிச்சல் அடைஞ்சிருக்காங்க. இந்த சீமானவர்களும், ஆ சிவகார்த்திகேயன் அவர்களும் சந்திச்சு, இந்த மாதிரி ஆற தழுவி கட்டி புடிச்சு ரொம்ப அந்யோன்யமா பேசிக்கிட்டது இவனுங்களுக்கு புடிக்கல. ஏன்னா, டாஸ்மாக்ல கொள்ளையடிச்ச காசுல, "அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா" அப்படின்னு சொல்லி நம்ம சிவகார்த்திகேயன வச்சு, பராசக்தி அப்படின்னு சொல்லி ஒரு படத்த எடுத்துட்டு இருக்கோம். கோடி கோடியா செலவு பண்ணி. ஆ அவர் வந்து நமக்கு நன்றியோட இல்லாம, அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட வந்து இந்த அளவுக்கு பாசத்தோட, நேசத்தோட, அன்போட வந்து இந்த சிவகார்த்திகேயன் பேசிட்டு இருக்கானே, இவன வந்து நம்ம எப்படி சும்மா விடலாம்? இவன என்னென்ன பண்றேன் பாருன்னு சொல்லி, இவனுங்க வந்து கட் பண்ணி ஒட்டி, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன மதிக்காம கடந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான காணொளிகள சமூக ஊடகங்கள்ல பரப்பிட்டு வர்றானுங்க. பார்த்து ஏமாந்துறாதீங்க. சிவகார்த்திகேயன் வந்து அண்ணன் சீமான் அவர்களோட மட்டும் நெருக்கமாக பேசிட்டு வரல. அங்க வந்து நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் சாட்டை துரைமுருகன் அவர்களும், அதுபோல அங்க இருந்த நிர்வாகிகளையும் சந்திச்சு, நின்னு, கைய குடுத்து பேசிட்டு, நலன் விசாரிச்சுட்டு, "எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு?" அப்படின்னு சொல்லி நலன் விசாரிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதாவது நடந்து வந்துட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். வந்துட்டு இருந்த நபரு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள், சாட்டை, அவங்க நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள்லாம் பார்த்த உடனே நின்னுட்டாரு. நின்னு கைய குடுத்து எப்படி இருக்கீங்க? என்ன ஏதுன்றத பேசிட்டு வர்றாருன்னா, இது வந்து உடன்பிறப்புகளுக்கு, இந்த ஊப்பிகளுக்கு, இந்த கொத்தடிமைகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்துமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க எரிச்சலை ஏற்படுத்துமா இல்லையா? அடியில மொளகா வச்ச மாரி எரிஞ்சிருக்கும். என்னடா அண்ணன் சீமான் அவர்கள பார்த்து சந்திச்சார்ன்னா, ஒரு தலைவரு, ஒரு கட்சியுடைய தலைவரு. அதனால வந்து
சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பார்த்து பேசிட்டு வந்தாரு. நாங்க அத கூட விட்டுருவோம்டா. ஆனா நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாம் நின்னு சந்திச்சுட்டு வராருன்னா, அப்ப அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. சாட்டை யாரு? அங்க இருக்கிறவங்க யாரு? அப்படிங்கிறது வந்து சிவகார்த்திகேயன் தெரிஞ்சிருக்கு. நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து உற்று கவனிச்சுக்கிட்டு வராரு அப்படிங்கிறது வந்து நமக்கு அப்பட்டமா தெரியுது. இதுல உடன்பிறப்புகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னும் 8 மாசத்துல எலக்ஷன் வருது. எலக்ஷன் வர்றத கணக்கு பண்ணி தான் இவனுங்க வந்து சிவகார்த்திகேயன வச்சு பராசக்தி அப்படிங்கிற திராவிட கருத்தியல் இருக்கக்கூடிய திரைப்படத்த தயாரிச்சுக்கிட்டு வரானுங்க. இந்த ஒரு சூழல்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் சீமான் அவர்களோடு இந்த அளவுக்கு நெருக்கம் காட்டுறது, இந்த இளம் தலைமுறை வோட்டர்ஸ் கிட்ட, குறிப்பாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டைம் யங்கர் ஜெனரேஷன் வோட்டர்ஸ் கிட்ட முதல் முறை வாக்களிக்க போறவன் வந்து கிட்டத்தட்ட 100ல 75 விழுக்காடு சிவகார்த்திகேயனுக்கு தான் ரசிகனா இருப்பான். அவனுடைய கவனம்லாம் என்ன சிவகார்த்திகேயன் நம்ம அண்ணன் வந்து சீமானோட இவ்ளோ நெருக்கமா இருக்காரு. அப்போ சிவகார்த்திகேயனும் சீமான் அவர்களுடைய கொள்கைகளால கவரப்பட்டிருப்பாரோ! அப்போ போடுறா ஓட்ட. அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்டு தான் பார்ப்போமே! அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் எல்லாருமே சீமான் அவர்களுக்கு வாக்களிக்கிறதற்கான வாய்ப்புகள் அதிகம். இத தெரிஞ்சுக்கிட்ட உடன்பிறப்புகள் வந்து அ இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது ஒண்ண வந்து கிளப்பி விட்டுறணும். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன மதிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு புரொபகேண்டாவ சிவகார்த்திகேயன் ரசிகர்களுடைய மனசுல விதைக்கணும் அப்படின்றதுக்காக இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரிஞ்சு போச்சு. இந்த என்னதான் வந்து இவனுங்க வந்து திரைத்துறையில இருக்கக்கூடியவர்களை வைத்து படம் எடுத்தாலும், தயாரிச்சாலும், என்ன பண்ணாலும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், நெறைய பேர் சிலம்பரசனா இருக்கட்டும், நெறைய இளம் அ நடிகர்கள் எல்லாருமே அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதையும், பற்றும் வைத்திருக்காங்க. அப்படின்றது இது மாதிரியான நிகழ்வுகள் மூலம் நமக்கு தெள்ளத் தெளிவாகிறது. என்னதான் இருந்தாலும் தமிழ் திரையுலகத்துல ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அப்படிங்கிறத வந்து தவிர்க்கவே முடியாது. திமுகவுடைய ஆளுமை அப்படிங்கிறது என்றென்றும் தமிழ் திரையுலகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். அதையும் மீறி ஒரு சில நடிகர்கள் வந்து ஆண்மையோடு நீங்க என்னத்தடா பண்ணி கிழிச்சிருவீங்க. நான் எனக்கு இஷ்டப்பட்டத செய்வேன். எனக்கு இஷ்டப்பட்ட தலைவர்களோடு நான் நெருக்கமா தான் இருப்பேன். உன்னால என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஆண்மையோடு செயல்படக்கூடிய சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்களும் தமிழ் திரையுலகுல இருக்க தான் செய்றாங்க அப்படிங்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது. ஏன்னா, அதுக்கெல்லாம் ஒரு தனி தைரியம் வேணும். எதுக்குப்பா வம்பு? சீமான் அவர்கள்ட்டலாம் போய் நின்னு பேசிட்டு இருந்தோம்னா, திமுகவோட கோவத்த வந்து வாங்கிக்கிற மாரி இருக்கும். நாளைக்கு நம்மளோட படத்துக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பானுங்க. நம்ம படத்தோட புரொடக்ஷன் பாதிக்கப்படும். நாளைக்கு நமக்கு இருக்கிற மார்க்கெட்ட வந்து சரிச்சு விட்டுருவானுங்க. எதுக்கு வம்பு? நம்ம அப்படியே கடந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள கடந்து போகாம அண்ணன் சீமான் அவர்களுக்கு குடுக்க வேண்டிய மரியாதையை குடுத்தது சாலச் சிறந்தது. மிகச் சிறப்பு. அவருடைய ஆண்மைக்கு நம்ம ஒரு ராயல் சல்யூட்ட அடிச்சு தான் ஆகணும். இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் யாராவது இருந்தா, நீங்க சீமான் அவர்களுக்கு வாக்களிப்பீங்களா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே